ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதம் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மந்தஸ்மிதமுகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்யஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மலஜான சித்தயே. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். நம்ம சுவாமி திருவண்ணாமலையில் பண்ணின உபன்யாசத்தில் உள்ள சாரத்தை அனுபவிச்சுட்டு வரோம். அதோட தொடர்ச்சி கோயி நம சிவாயர் குரு நம சிவாயரை பற்றியெல்லாம் சுவாமி சொல்லிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாக மனுஷாளுக்கு உண்டான அடிப்படை தேவைகள்னு சொல்லும்போது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா? ஹிந்தியில் ரோட்டி கப்படா ஒரு மகான் அப்படின்னு சொல்லுவாள். இதில் உண்ண உணவுன்னு சொல்லும்போதே உணவு தீர்த்தம் ரெண்டும் சேர்ந்து போய்டுறது. உடுக்க உடைங்கிறத சீதோஷ நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் மானத்துக்காகவும் வஸ்திரம். இருக்க இடம்னு சொல்லும் பொழுது தங்கிறதுங்கிறது மட்டும் அர்த்தம் இல்லை, ஓய்வு எடுத்துக்கிறதுங்கிறது பிரதானமான அர்த்தம். பகலெல்லாம் சுற்றினா கூட ராத்திரி ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுறது. அலைஞ்சு திரிஞ்சு அழுத்து களைச்சிருக்கிற சரீரத்துக்கு ஒரு ஓய்வு வேணும். ஏன் வேணும்னா அது சரீரம் டிமாண்டு பண்ணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒர்க் பண்ண மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கும். இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவா ஃபோர்ஸு ஷட் டவுன்னு சொல்லுவா, அந்த மாதிரி ஆகிடும். அப்போ அதுக்கு ஓய்வு கொடுக்கணும். அந்த ஓய்வில் என்ன நடக்கிறதுனா ஒன்றும் இல்லை, ஒன்றும் பண்ணாமல் இருக்கும். அதனால் எனர்ஜி வருது. ஒன்றும் பண்ணலை, வெறும் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுனால, எந்த செயலும் இல்லாமல் இருக்கிறதுனால, எந்த செயலும் இல்லாமல் இருக்கிறதுனா சோம்பேறிகள் கூட அப்படி இருப்பான்னா, உடம்பு வேணால் அவளுக்கு வெறும் இருக்கும், மனசு எதையோ யோஜனை பண்ணிட்டு ஏதோ எண்ணங்கள் விசாரங்கள் இருக்கும். அந்த எண்ணமும் ஓஞ்சி போகிறதில்ல, சரீரமும் ஓஞ்சி மனசும் ஓஞ்சி கொடுத்தோன்னா என்ன கிடைக்கிறதுனா விஸ்ராந்தி, சாந்தி, பிரசாந்தி எப்படி வேணால் சொல்லலாம். புட்டபர்த்தி சாய்பாபாவோட ஆசிரமத்துக்கு பிரசாந்தி நிலையம்னு பேர். அங்கே போனால் பிரசாந்தி கிடைக்குங்கிறதுக்காக தபோவனத்துக்கு சுவாமி சொன்னார், தாபத்தை ஒழிப்பது தபம், இடையராது ஒடுங்கி இருப்பது வனம், தாபத்தை ஒழித்து இடையராது ஒடுங்கி இருப்பது தபோவனம் அப்படின்னு அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுத்தார். எத்தனையோ மனசில் எண்ணங்கள், கொதிப்புகள், வேதனைகள், ஏமாற்றங்கள் எல்லாம் இருக்கு. எப்போவோ நடந்ததை திருப்பி திருப்பி ஸ்க்ரீன் பண்ணி வேதனைப்பட்டுருக்கோம். தூக்கத்தில் நம்மளை அப்படி சொரிஞ்சுட்டு ரத்தம் வந்து வலி வந்து அவஸ்தைப்படுறாப்பில் நம்மளே கவலைப்பட்டு நம்மளே ரணமாக்கிண்டு மனசு வேதனைப்படுறோம். இந்த தாபம் எங்கே தீரும் அப்படின்னா, எந்த இடத்துல ஒரு மகானோட சன்னிதானம் இருக்கோ அங்கே போனால் தாபம் தீரும் இல்லையா? அதனால் சுவாமி அதுக்கு தபோவனம்னு பேர் வச்சார். இப்போ சரீரத்துக்கு ஓய்வு வேணும், அது நமக்கு வீட்டில் கிடைக்கிறது. மனசுக்கு ஓய்வு அதில் கிடைக்கிறதுன்னு டெம்பரரியாக ஒடுங்கி இருக்காப்பில் இருந்து கிளம்பி விடுறது. இந்த கொசு வத்தியெல்லாம் கொளுத்திட்டு வச்சுங்களேன், கொசு ஒன்றும் போகாது, பத்திரமா எங்கேயா இருக்கும். அந்த வத்தி தீர்ந்தவுடனே திருப்பி வந்து கடிக்கும். அது மாதிரி எண்ணங்கள் எங்கே போய்டுறது? எங்கேயும் போல, அங்கேயே தான் இருக்கு. தூங்கும்போது அது வேலை செய்யாமல் இருக்குது. ஏன்னா சித்து அப்படிங்கிற அறிவு இல்லாததுனால மனசு வேலை செய்யலை, சரீரம் ஜடமாக இருக்குது. இதுதான் நம்ம அனுபவிக்கிற விஷயம்.
சத்சங்கத்தில் இருக்கிற போது கிடைக்கிற ஓய்வு இருக்கே, அதுதான் நிஜமான ஓய்வு. ஆத்மயாராம அபங்கத்தில் ஏகநாதர் சொல்ற ஏகா ஜனார்தனி விஸ்ராமதாமாங்கிறார். எக்கோ அடிக்கிறது பார் திடீர்னு. ஏகா ஜனார்தனி விஸ்ராமதாமா. பகவான் சன்னிதானம்ங்கிறது, சத்சங்கம்ங்கிறது என்ன? மனசுக்கு ஓய்வு கொடுக்கறது. அந்த ஓய்வுங்கிறது தூக்கத்தில் நமக்கு என்ன நடக்கிறதுனே தெரியாமல் இருக்கிற மாதிரியான ஓய்வு இல்லை. இப்போ சத்சங்கத்தை உட்காந்துட்டு இருக்கோம், நல்ல விஷயங்கள் கேட்டுன்னு இருக்கோம், கான்ஷியஸ்னஸோடு தான் இருக்கும், பிரஜை இல்லாமல் இல்லை, என்ன நடக்கிறதுன்னு தெரியறது. ஆனால் மனசு சேஷ்டை இல்லாமல் இருக்கு, சரீரம் ஒரே இடத்துல இருக்கு, புத்தி ரிசர்ச் பண்ணி அதோட இன்டலெக்சுவல் வேலையெல்லாம் காட்டுறது இல்லை. அப்படி எல்லாம் ஒடுங்கி, அந்த கரணம் ஒடுங்கி இருக்கிற நிலையில் பிரஜையோடு நாம் ஒரு ஆனந்தத்தை, ஒரு சாந்தியை அனுபவிக்கிறோம் இல்லையா? இந்த ஓய்வுங்கிறது அவசியமாக வேண்டும். அப்படி சரீர ஓய்வு இருந்தால் உடம்புக்கு தெம்பு வருதோ, மனசுக்கு ஓய்வு கிடைக்க 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 மனசுக்கு ஒரு தெளிவு உண்டாருது, ரெஜுவனேட் ஆகுது. வாழ்க்கையில் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் நமக்கு ஏற்படுது. சத்சங்கத்துடைய பிரயோஜனம், ஆன்மீகம்ங்கிறதோட பிரயோஜனம் என்ன? லௌகீக வாழ்க்கையில் இருக்கிற வாழ்க்கை இது தெரியவே தெரியாது இல்லையா? சம்பாதிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, என்டர்டெயின்மெண்ட்டு, அடித்தடி, சண்டை, விவகாரம், இப்படியே போய்டுறது வாழ்க்கை. அதை தாண்டி சமுத்திரத்துக்கு ஒரு கரை இருக்காப்புல ஒரு கரை இருக்கு, அதுதான் சத்சங்கம். அப்போ இந்த சத்சங்கத்தில் பிரதானமாக என்ன சொல்கிறா? பகவானை வழிபடுவது அப்படிங்கிற ஒரு ஆன்மீகத்தோட அரிச்சுவடி ஆரம்பம். கடவுளை வழிபட ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம். அந்த காலத்தில் அதெல்லாம் சொல்லி வச்சுருக்கா. அடிப்படைங்கிறது என்ன? நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, இவ்வளவையும் அதுதான் ஆக்கிறது, நடத்துறது. அதை நாம் வணங்கினால் நமக்கு நன்மை. வணங்கிறதுனால நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்றேன்னா சாமிக்கு என்ன லாபம்? ஒன்றும் இல்லை. கும்பிட்டா எனக்கு நல்லது, ஆகாரம் இருக்குது, சாப்பிட்டா எனக்கு நல்லது. அப்படி நமக்கு நன்மைக்காக நம்ம உபாசனை பண்ணுறோம். அதை வழிபாடுங்கிறத சம்ஸ்கிருதத்தில் உபாசனைன்னு சொல்கிறா. உபாசனைங்கிறது எப்படி அப்படின்னா உப ஆசனன்னு சொல்கிறா. அதாவது இறைவனோடு நெருங்கி இருத்தல், பகவானோட ப்ராக்சிமிட்டி, நெருங்கி இருக்கிறது. ரெண்டு விதம், மனசால் நெருங்கி இருக்கிறது, அது எப்போவுமே இருந்துன்னு இருக்கணும். அப்புறம் பூஜை புனஸ்காரங்கள், ஜபதபங்கள், அனுஷ்டானங்கள்னு சரீரத்தால் நெருங்கி இருக்கணும். அப்புறம் வாக்கில் பகவான் நாமா சொல்கிறது, நல்ல விஷயங்கள் பேசுறது, பாராயணம் பண்ணுறது, ஜபம் பண்ணுறது, அப்படி வாக்குனால, மனம் வாக்கு காயந்தானே மனுஷன். இது மூணுத்தினாலையும் தெய்வத்தை நெருங்கி இருக்கும் பொழுது இந்த மூணுத்தினால் வரக்கூடிய பாபங்கள் நமக்கு வராது. ஏற்கனவே பண்ணின பாபம் போயிடும், புதுசாக பாபங்கள் சேராமல் இருக்குங்கிறனால உபாசனை அப்படின்னு தெய்வ வழிபாடு. அது ஏதோ கோயிலுக்கு போனோம், அப்படி போய் கணத்தில் போட்டுட்டு போனோங்கிறதுலாம் உபாசனைன்னு சொல்ல மாட்டான். இது வேணும் அது வேணும்னு போகிறது பிரார்த்தனை, அதெல்லாம் ஆஸ்தீகம், கடவுள் நம்பிக்கை. உபாசனைங்கிறது என்ன? பகவான் மேலே இருக்கிற அன்புனால, பிரேமையினால் அவரை கும்பிடுறது. இன்றைக்கி ராச பௌர்ணமி, கோபிகைகள் எப்படி கிருஷ்ணனை கும்பிட்டாளோ, இன்னைக்கு மீராவோட ஜெயந்தி, மீரா எப்படி கிருஷ்ணனை கும்பிட்டாளோ, எதையும் எதிர்பார்த்து இல்லை, பகவானோட அனுகிரகத்தை கூட எதிர்பார்த்து இல்லை. சார் நீங்கள் எதுக்கு மூச்சு விடுறீள் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? எனி பர்பஸ் அப்படின்னா அது விட்டு தான் ஆகணும், நான் அப்போ தான் உயிரோடு இருக்க முடியும். உன் ஹார்ட் ஏன் துடிச்சுட்டே இருக்குது, நீங்கள் ஏன் அதை பண்ணுறேன்? நான் பண்ணலை, அது இயற்கையாக நடக்கிறது. அது மாதிரி உஸ்வாச நிஸ்வாசம் போலவே பகவத் பக்தி, பிரான் போலவே பகவத் பக்தி. பகவான் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலை. பரமஹம்சர் சொன்னார், ஜலத்திலேருந்து எடுத்து மீனை வெளியில் போட்டால் அது எப்படி துடிக்குமோ அப்படி துடிப்பான ஒரு பக்தன் பகவானோட விரகத்திலேங்கிறார். அப்படி எதையும் எதிர்பாராத பக்தி பண்ணக்கூடிய நிலைங்கிறது தான் உபாசனை. பகவானை கடனாளி ஆக்கிவிடும் அந்த பக்தி. இதுக்கு இது வேணும்னு கேட்டால் நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன், ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே, எப்போ பார்த்தாலும் என்னையே நினைக்கிறாளே வாழலாம் அப்படின்னு பகவான் உருகி 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 தன்னையே அவளுக்கு கொடுத்தோட நிலைமைக்கு போகிறது உபாசனை. இந்த உபாசனையில் சகுண உபாசனை, நிர்குண உபாசனைன்னு ரெண்டு இருக்குது. சகுண உபாசனைங்கிறது விக்னேஸ்வர, சுப்பிரமணிய சுவாமி, பரமேஸ்வரன், அம்பாள், மகாவிஷ்ணுன்னு பகவானுடைய ஒரு ரூபம்,
ஒரே பரபிரம்மம் தான், அதோட ஒரு ரூபம் ஒரு நாமத்தை வழிபட்டு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி அபிஷேக ஆராதனைகள் பண்ணி நமக்கு எப்படி ஆகாரம் எடுத்துக்கிறோமோ சுவாமிக்கு நிவேதனம் பண்ணி ஸ்ரத்தையோடு பிரசாதமாக சாப்பிட்றது, அவரோட நாமத்தை சொல்கிறது, வழிபடுறதுன்னு அவாவான் இஷ்ட தெய்வம் ஏதோ அதை வழிபடுறது. இந்த தெய்வங்கள் எதையும் நம்ம பார்த்ததில்லை. உண்டுங்கிறது சத்தியம், மகான்கள் பார்த்துருக்கா, அவள் வார்த்தையை நம்ம நம்புகிறோம். ஆமாம் நான் பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கா, நம்ம நம்புகிறோம். நாயன்மார்கள் சொல்கிறா, ஆழ்வார்கள் சொல்கிறா, சாதுக்கள்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்கிறா, அவள் வார்த்தையை நாம் நம்புகிறோம், தெய்வத்தை வழிபடுறோம். நிர்குண உபாசனைங்கிறது என்ன? அந்த ஆத்மஸ்வரூபங்கிற பிரஜை கான்ஷியஸ்னஸை கும்பிடுறது. அதில் பூஜை புனஸ்காரம் வழிபாடு கிடையாது. இடையராது பகவத் சிந்தனைன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. லௌகீக வாழ்க்கை முழுமையாக அத்து போனவாளுக்கு தான் அது சாத்தியம், எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. நம்ம சுவாமி ஞான நிலையில் எப்படி பூஜை பண்ணினார்னு கீவாஜா பாடுறார், தபோவன தினசரி வழிபாடில் இருக்குது. அஞ்சு பொறியடக்கி மனமடக்கி மோனாலயத்தில் நிராசை என்னும் தூபம் காட்டி விஞ்சும் உபசாந்தமெனும் விளக்கேற்றி விருமான ஆனந்தம் நிவேதனம் செய்து துஞ்சி வரும் அடியார்க்கு உறுதி காட்டும் உயர் பூஜை செய்கின்றான் கோவலூரில் கிஞ்சுகம் சேர்த்த போவனத்தில் வாழும் மூர்த்தி கிளர் ஞானானந்தன் எனும் ஆசான் அம்மா. கீவாஜா பாடர். சாமி என்ன பூஜை பண்ணார்? சாணக்கியனா பூஜை பண்ணாரா? சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணாரான்னா அவர் ஜோதிடமடத்து சங்கராச்சாரியராக இருந்தபோது பண்ணியிருப்பார். தபோவனத்தில் என்ன பூஜை பண்ணினார் அப்படின்னா, பூஜை பண்ணுறது அந்த இடம் சுத்தமாக இருக்கணும், இங்கே சுத்தமாக இருக்கணும். அப்போ 5 புலன்கள் இந்திரியங்களை அடக்கிறது, அதுக்குள்ள சேட்டை பண்ண விடாமல் பண்ணுறது. 5 பொறியடக்கி மனமடக்கி, இந்த 5த்துக்கும் அதிகாரி மனசு தான். அது அடங்கினா தான் இதெல்லாம் அடங்கும். மனமடக்கி. இப்போ நான் இங்கே உட்காண்டிருக்கேன், கண்ணை மூடினுட்டேன், காதில் எது விழுந்தாலும் கேட்கப்படாதுன்னு மனசில் நினச்சிக்கிறேன், வாயால் பேசலை, வெறும் சுவாசம் மட்டும்தான் விட்டுருக்கேன், யாரும் என்னை தொடலை. இப்போ சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்த இந்த 5 தன்மாத்திரைகளும் இயங்கலைன்னு நினச்சிட்டு இருக்கேன். மனசு வேலை செய்கிறது என்ன பண்ண முடியும்? அதுவும் அடங்கணும். 5 பொறியடக்கி மனமடக்கி, எண்ணம் எழாத பேரானந்த நிலை அப்படிங்கிற நிலை, அதுதான் கோவிலாம். நம்ம சுவாமி சொல்லுவார், ஆத்மா லயமடைகிற இடம் ஆ லயம் ஆலயம் அப்படின்பார். மோன ஆலயத்தில், கோவில்னா சுவாமிக்கு எப்படி பூஜை பண்ணுவா? தூபதீப நிவேதனம் பண்ணுவாளே. நிராசை என்னும் தூபம் காட்டி, சாம்பிராணியா குங்கிலியுமா அகர்பத்தியா என்னன்னா ஆசை இல்லாத நிலை அப்படிங்கிறது தூபம். நிராசை என்னும் தூபம் காட்டி, கற்பூரார்த்தி என்ன? கரைஞ்சு போய் தான் இல்லாது போகக்கூடிய அந்த கற்பூரம் மாதிரி பகவானுடைய தியானத்தில் ஆத்ம தியானத்தில் தான் இல்லாத போகிற நிலையில் ஒரு சாந்தி ஏற்படுறது, அது கற்பூரம். விஞ்சும் உபசாந்தம் எனும் விளக்கேற்றி, விளக்கு ஏற்றிட்டு நேவேத்தியம் என்ன பண்ணுறது? அந்த சத்சங்கத்தில் கிடைக்கிற ஆனந்தம், விருமான ஆனந்தம் நிவேதனம் செய்து. இப்போ கற்பூரம் காட்டிவிட்டு எல்லாருக்கும் இப்படி காட்டுவா தெரியுமா? அப்படி கவலைப்பட்டுன்னு வர்ற பக்தால கவலைப்படாதீங்கன்னு சுவாமி இப்படி காட்டார். துஞ்சி வரும் அடியார்க்கு உறுதி காட்டும். மகாபரிவாட்ட ஒருத்தர் கேட்டார், இது அபயஹஸ்தம், இது சின்முத்ரேன்னு 2 சொல்கிறாளேன்னா. சின்முத்ரேன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜீவன் பிரம்மத்தோடு சேர்ற நிலை, இதுவும் அபயம்தான் அப்படின்னாரு. இதுதான் அபயம் இல்லை, இதுவும் அபயம்தான். உறுதி காட்டும் உயர் பூஜை செய்கின்றார் கோவலூரில். உருவமில்லாத வழிபடுற நிலைமை வரணும்னா ஆசை இல்லாத மனசு, சரீர பிரஜை இல்லாத நிலை, பசிதாக தூக்கம் கடந்த நிலையில் தான் அது சாத்தியம். நமக்கு அது சொல்லலை, நம்ம அதுக்கிட்ட போகவும் வேண்டாம். நமக்கு என்ன சொல்லியிருக்கு?
இங்கேருந்து திருவண்ணாமலை ஜோதி தெரியறத கன்னத்தில் போட்டுக்கோ, என்னால் அதான் முடியும், போகிறோம். தெம்பு இருக்கிறவன் மலை மேலே ஏறி போட்டோம், அதை பற்றி நீ கவலைப்படாத. நிர்குண உபாசனை நமக்கு விதிக்கப்படலை, அதுக்கு தானே மனசு பக்குவமாகிறது, அது நேரும். அப்போ எது சகுண உபாசனை தேவையா, நிர்குண உபாசனை தேவையா? நிர்குண உபாசனை தான் அல்டிமேட்டு, அது தானே நேரணும், நீ அதுக்கிட்ட போகக்கூடாது. எனக்கு இந்த வேஷ்டிக்கு இந்த அங்கவஸ்திரம் பார்த்து போட்டுக்க தெரியறது, இந்த பெர்ஃப்யூம் போட்டுக்கிறேன், இது சுசுருச்சியாக சாப்பிட்றேன், போகிறதுக்கு கார் வேண்டியிருக்கு, ஏசி ரூம் வேண்டி கிடைக்கும், நிர்குண உபாசனை பண்ணுறேன்னு ஊரை ஏமாற்றக்கூடாது. அது ரமண பகவான் மாதிரி சரீரம் நிலைமை கடந்த வாளுக்கு அது சாத்தியம். அவரே அண்ணாமலை தான் காட்டினார். அதனால் எல்லாருக்கும் நிர்குண உபாசனை சொல்லப்படலை. நீ நிர்குண உபாசனைன்னு சொல்லிட்டு கடைசியில் நாஸ்திகனா போயிடுவேன், அது பண்ணாத. சகுண உபாசனை சிரேட்டம். சகுண உபாசனை சரி, பிள்ளையாரா, முருகனா, சிவனா, அம்பாளா, யாரை கும்பிடுறதுன்னு புரியலையே ஐயா. ஒருத்தொருத்தர் அவாவா கும்பிடுற சாமி இதுதான் உஸ்தி அதுதான் உஸ்தின்னு வேறு சொல்கிறா, அதுக்கு ஒரு புராணத்தை வேறு காட்டுறா. நான் எங்கே போய் நிற்கிறதுன்னா, எல்லாம் ஒன்றுன்னு வேதம் சொல்கிறது, உனக்கு எது பிடிக்குமோ கும்பிடு. சரி, எல்லாம் பிடிச்சிருக்கு, எதை கும்பிடுறதுன்னு தெரியலையே. திங்கக்கிழமை சிவன், செவ்வாய்க்கிழமை முருகன், புதன்கிழமை பிள்ளையார், வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி, குரு, வெள்ளிக்கிழமை அம்பாள், சனிக்கிழமை பெருமாள், இப்படி பண்ணிக்கலாமான்னா ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கு கோவிலுக்கு போகிறதுக்கு அது சரி. இதை தாண்டி ஒரு இடத்துல உன் மனசு ஒடுங்கி இருக்கணும் எப்போவுமே. அந்த ஒன்றை தான் போகிற இடமெல்லாம் நீ பார்க்கணும். அப்போ அந்த ஒன்று எதுன்னு கேட்கும்போது சொல்கிறா, சகுண உபாசனையில் சிரேஷ்டமானது சத்குரு உபாசனைன்னு முடிக்கிறான். இந்த பிரம்மஜானிக்குள்ள 33 கோடி தேவதைகளும் இருக்கு, சகல புண்ணிய தீர்த்தங்களும் இருக்கு, சகல வேத சாஸ்திரம் புராணம் இதிகாசத்தோட சாரம் இருக்கு. அப்போ இந்த குருநாதன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரம்மஜானி. இப்போ குருங்கிற வார்த்தை ரொம்ப சகஜமாக புழங்கி அதுக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுது. அப்படி இல்லை, தன்னை உணர்ந்த பிரம்மஜானி, பற்றில்லாத ஞானி, உலக உபகாரத்துக்காகவே பூமியில் சஞ்சாரம் பண்ணிட்டு யாராலையும் எந்த தேவையும் இல்லாத நிலையில் இருக்கிற ஞானி. நம்மளால் அவருக்கு ஒரு கிஞ்சித்து பிரயோஜனமும் இல்லை, அவரால் நமக்கு பிரயோஜனம் உண்டு அப்படிங்கிற ஒரு பூர்ணமான பழுத்த ஞானி இருக்கா இல்லையா, அவளுக்குள்ள எல்லா தெய்வமும் இருக்குங்கிறதுனால அவளை உபாசனை பண்ணுறதுங்கிறது குரு உபாசனை. இது ஒன்றும் புதுசு இல்லை. பகவத்பாதா சாட்சாத் பரமேஸ்வரன்னு சொல்லி நம்ம உணர்ந்து கும்பிடுறோமே. தோட்டக்காட்சியில் சொல்கிற சிவபெருமான் தானே நீங்கள் அப்படிங்கிறார். பவயேவ பவானிதி மே நிதரம் சமஜாயத சேதசி கௌதுகிதா மம வாரய மோகமகாஜலஜூபவ சங்கர தேசிகமே சரணம் பவ சங்கர தேசிகமே சரணோ. அப்படி பகவானே தான் குருநாதன் உணர்ந்து வழிபடுவது. திருமூலர் சொல்கிற பாட்டு நான் அடிக்கடி சொல்கிறேன், குருவே சிவம் என்று கூறினான் நந்தின்னு சொல்கிறார். வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மதுரை கவி ஆழ்வார் நம்மாழ்வாரே தான் பெருமாள் அப்படின்னு தேவு மற்றறியேன்னு கும்பிட்டார். சைவ சம்பிரதாயம் அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசரே பரமேஸ்வரனாக கும்பிட்டார். பெருமிழலை குறும்பருங்கிறவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளையே பரமேஸ்வரனாக கும்பிட்டார். அப்படி சம்பிரதாயம் இருக்கே, அது பிராச்சீனமாக. இன்னைக்கு பார்த்தாலும் ராகவேந்திர சுவாமிகளை வழிபடுறோம், ஷிரடி பாபாவை வழிபடுறோம், ரமண பகவானை வழிபடுறவா, சேஷாத்ரி சுவாமிகளை கும்பிடுறவா. அதாவது குருவுக்குங்கிற மரியாதை உண்டு, அவரே தெய்வமாகவே உணர்ந்து வழிபடுறது. யோகி ராமசூரத்குமார் சுவாமியை வழிபடுறவா, நம்ம சுவாமியை கும்பிடுறவா, பெரியவாளை அனுஷ உற்சவம் பண்ணி கும்பிடுறவா. அப்படி குரு உபாசனைங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் எப்போவுமே உண்டு. ஆரம்ப காலத்தை குருன்னு ஒருத்தர் வேணும், இவர் எனக்கு வழிகாட்டுறதுக்குன்னு புரிஞ்சுக்கிறான். அப்புறம் என்னன்னா அந்த குருவே தான் வழியாகவும் லட்சியமாகவும் வழிகாட்டுவராகவும் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறான். சின்ன வயசில் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன் நான். அங்கே எழுதி போட்டிருப்பா பைபிள்லேருந்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஜீசஸ் சொன்னது. அதுதான் விஷயம். இந்த வழிங்கிற மார்க்கம் அவர் தான், அதோட லட்சியமான சத்தியம் அவர் தான், அடையறவதாக தோன்றதும் அடைய வைக்கிறதும் அவர் தான்.
அந்த நிலை வந்த உடனே அந்த குரு உபாசனையில் ஒருத்தன் பூர்ணத்துவம் அடைஞ்சு விடுறான். அதுதான் ஒரு சாதாரண நரனை நாராயண ஸ்வரூபமாக நமசிவாய ரூபமாக மாற்றக்கூடியது குரு உபாசனை. இந்த குரு உபாசனை பண்ணின குரு நமசிவாயர் குகை நமசிவாயர் கிருப்பையோட திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி சிதம்பரம் வராருங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சி தான் அது. இந்த குரு உபாசனை இருந்ததுன்னா அவளுக்கு என்ன நடக்கும்னு ஏகநாதர் சொல்றார். குரு பரமாத்மா பரேஷு ஐசா ஜாச்சா திருட விஸ்வாசு. குருநாதன் தான் பரம்பொருள்ங்கிறத சந்தேகம் இல்லாமல் இருக்கிறவன் எவனோ, எங்கேயோ மலையிலையோ காட்டிலையோ இருந்த கல்லைத்தானே கொண்ட கோவிலில் வச்சிருக்கான்னு நினைக்காமல், அது கல்லாக இருந்ததுப்பா, அப்புறம் சிலையாக ஆச்சு, அப்புறம் பிரதிஷ்டை பண்ணிட்டா இப்போ சுவாமி அப்படின்னு நினைக்கிறவர் யாரோ. கணபதி ஸ்தபதி அவர்கள் ஒரு தூரம் சொன்னார், நாங்கள் செதுக்கின சிலை தான் கோவில் வச்சு பிராண பிரதிஷ்டை பண்ணிட்டால் நாங்கள் கையெடுத்து கும்பிட்டுருவோங்கிறார். நாங்களே பிரார்த்தனை பண்ணிப்போம், நாங்கள் செதுக்கின கல் தானே சிலை தானே நாங்கள் நினைக்க மாட்டோம், சாமி வந்துட்டார் அதில் மந்திரபூர்வமாக அப்படின்னு. அப்படி குருநாதன் மனுஷ ரூபத்தில் சாட்சாத் பகவான் உணர்றவன் யாரோ, ஐசா ஜாச்சா திருட விஸ்வாசு, அப்படி நினைக்கிறவன் யாரோ அவனுக்கு தேவதயா சாங்கிலா ஸ்வயே சஞ்சலா தியாச்சேகரா. அவனோட பக்தியை பகவான் ஏற்றுக்கொள்கிறார். பகவான் அவனை தேடி வருகிறார். அவன் எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. தெய்வம் குருவை வழிபடுறவனை தேடி தெய்வம் வருதுங்கிறார். இவர் சரித்திரத்தில் பார்த்தோம், பசிக்கிறதுன்னா வீட்டில் சாதம் போடு நாம் கேட்போம். இவர் யாரை கேட்டார்? உண்ணாமலை அம்மா சோறு கொண்டு வான்னார் இல்லையா? அர்த்தநாரீஸ்வரராக இருக்கிற இடத்துல பாலாம்பிகே சோறு கொண்டு வா, முக்தாம்பிகே சோறு கொண்டு வா, அந்தந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற அம்பாள் சாப்பாடு எடுத்துன்னு வந்தா எங்கே நடக்குமா? இதுன்னா குரு பக்தனுக்கு நடக்கும். குருநாதன்ட திருட விஸ்வாசம் இருக்கணும். நம்ம சுவாமி சொன்னதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு மார்க்கம் ஒரு குரு ஒரு மந்திரம் என்று நிலைப்பட வேண்டும். ஆங்காங்கு உள்ள ஜீவன் முக்தர்களை தரிசித்து அவர்கள் சேவையில் ஈடுபட வேண்டும். ஒரு குருங்கிறது தெளிவாக குழப்பிக்காத, இந்த குரு அந்த குருன்னு கேலண்டர் மாற்றுற மாதிரி மாற்றப்படாது. ஆனால் உன் குருட்ட உனக்கு பக்தி இருக்கிற பட்சத்தில் அவர் தான் பகவான்னு தெரிஞ்சுண்டா எங்கே போய் யாரை பார்த்தாலும் அவர் உன் குருநாதராக உனக்கு தெரியணும். அதுதான் குரு பக்தி. ஃபெனட்டிசமும் இருக்கக்கூடாது, கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறவாளுக்கு தெய்வம் வரும். குகை நமசிவாயர் நீ போ சிதம்பரம் போன கிளம்பிட்டார். அந்தந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற அம்பாள் கொண்டு தான் அவர் நினைக்கல, என் குருநாதர் அம்பாள் ரூபத்தில் கொண்டு வர. குருவத்தவர் வேறு ஒன்றுமே தெரியாது அந்த பக்தனுக்கு. அப்படி அம்பாள் அனுகிரகத்தோடு அந்தந்த வேலைக்கு ஆகாரம் எடுத்துண்டு அவருடைய வேலை என்ன? சதா சிவ யோகத்தில் தியானத்தில் இருக்கிறது. பிரஜை வந்த உடனே கிளம்பி நடக்கிறது. அப்படி கிளம்பி வந்து புவனகிரிங்கிற க்ஷேத்திரத்துக்கு வரார். அந்த காலமாக இருக்கிறதுனால நிறைய கட்டடங்கள்லாம் கிடையாது. அங்கேருந்து சிதம்பரம் கோவில் தரிசனம் ஆறுதான் அவருக்கு, கோபுரம் தரிசனம் ஆறுது. புவனகிரிங்கிறது இன்றைக்கி அடையாளத்துக்கு சொல்லப்போனால் ராகவேந்திர சுவாமியோட ஜென்மஸ்தானம், அவரோட அவதார பூமி புவனகிரி தான். அவர் தமிழ்நாட்டில் தான் பிறந்தார். பிறந்து கும்பகோணத்தில் தான் வாழ்ந்தார். அப்புறம்தான் சஞ்சாரம் எல்லாம் பண்ணி மந்திராலயத்தில் போய் சித்தியானார் அவர். அந்த புவனகிரியிலேருந்து அவர் பார்க்கும்போது சிதம்பரம் கோவில் தரிசனம் ஆறுது. தரிசனம் கண்டார்க்கு மறு ஜென்மம் இல்லை, வரிசையுடன் அம்பலவன் வாழ்கின்ற தில்லை. தரிசனம் கண்டார்க்கு மறு ஜென்மம் இல்லை. சிதம்பரத்தை கோவிலை பார்த்துட்டாலே போரும். ஆஹா, அது கூட சிதம்பரத்தோட பெருமைக்கு இல்லைங்கிறார் கோபாலகிருஷ்ண பாரதியார். தில்லைன்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ணினா தீன்னு சொன்னாலே அவனுக்கு அனுகிரகங்கிறார். தில்லை தலம் என்று சொல்ல தொடங்கினால்
இல்லை பிறவி பிணியும் பாவமும் தில்லை தலம் என்று சொல்ல தொடங்கினார். உள்ள போயிட்டு அப்படி இருக்கும். சொல்ல தகுமே இதுவே சிவலோகம். கைலாசத்துக்கு போனாப்புல இருக்கும். எள்ளத்தனையும் இல்லை அமோகம் தில்லை தலம் என்று சொல்ல தொடங்கினார். இல்லை பிறவி பிணியும் பாவமும். அங்க போன என்ன பார்க்கலாம்? பரம ரகசியம் ஒன்று பார்க்கலாம். புருவத்துக்கு நடுவில் ஞான வெட்ட வழியில் நடமாடக்கூடிய நடராஜர் அங்கே நேர ஆடுறார். இங்கே பார்க்க வேண்டிய சுவாமி அங்கே பார்த்துட்டு அவர் அருளால் இங்கே பார்க்க முடியும். சிதம்பர ரகசியம்ங்கிறது என்ன? வெட்ட வெளிதான், ஆகாசம், ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைங்கிறதா சிதம்பர ரகசியம். அந்த ஒன்றும் இல்லைங்கிற வெட்ட வெளிக்குள்ளே எல்லாம் இருக்குங்கிறதா சிதம்பர ரகசியம். நமக்குள்ளுக்குள்ள ஹிருதய ஆகாசத்தில் பகவான் இருக்கான். சித்துங்கிறது அறிவு, அம்பரம்ங்கிறது ஆகாசம். அறிவு வெளியாகி ஆகாசத்தை உணர்வது தான் சிதம்பரம். பரம ரகசியம் ஒன்று பார்க்கலாம். கோபால கிருஷ்ணன் கவி பாடி கேட்கலாம். கோபாலகிருஷ்ண பாரதியாரோட பாட்டுகள் திருமுறைகள்லாம் பாடுவா. கரும வினைகள் அண்டாமல் போக்கலாம். கசடருக்கும் ஜீவன் முக்தி உண்டாக்கலாம். பாப வினைகளே வராதபடிக்கு நீ சௌக்கியமாக இருக்கலாம். எப்பவும் நடராஜரோட தரிசனத்திலேயே திளைச்சிரு. கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த கோவிலை உனக்குள்ள ஆவாகனம் பண்ணிட்டு பகவத் தியானத்திலேயே இரு. நான் கோவிலில் இருக்கேன், நீங்கள் உட்காந்து ஊர்வம்பு பேசின்னு இருந்தேன்னா நான் இருந்து என்ன பிரயோஜனம்? லாபம் இல்லையே, இல்லையா? அங்கே இங்கே என்று அலையாதே மனமே ஆழ்ந்து பார் உன்னுள்ளே பிருந்தாவனமேன்னு ஒரு பாட்டு உண்டு. உள்ளுக்குள்ளே நம்ம பார்க்கறது கேட்கறது அனுபவிக்கிறதுலாம் உள்ளுக்குள்ளே டெபாசிட் ஆகணுமே. அப்படி அது பார்த்த மாத்திரத்தில் அனுகிரகம் தரக்கூடிய அந்த சிதம்பரத்தை பார்க்கிறார். ஒரே ஆனந்தம் அவருக்கு ஏற்படுறது. குருநாதர் சொல்லிதான் நம்ம வரோம். கோபுரங்கள் நான்கினையும் கண்ட மட்டில் குற்றமெல்லாம் தீப்பறந்த பஞ்சது போல் சென்றதே. இந்த கோபுரங்களை பார்த்தேன். பஞ்சு பொதியில் நெருப்பு பட்டா எப்படி பஸ்மமாக போயிடுமோ பாபங்கள்லாம் போயிடுது. குற்றமெல்லாம் தீப்பறந்த பஞ்சது போல் சென்றதே. நூபுரங்கள் ஆர்க்கின்ற செஞ்சரண அம்பலவா நின் பாதம் பார்க்கின்றாக்கு என்னே பலன். கோபுரத்தை பார்த்துட்டே எனக்கு இவ்வளவு ஆனந்தம் கிடைச்சதே. என் நடராஜா, உன் திருவடியை வந்து பார்க்குறவாளுக்கு என்ன பலன் கிடைக்குமோ நான் எப்படி சொல்ல முடியும் அதே அப்படிங்கிறார். இருக்கிற இடத்துலேருந்து நினைக்கிறவாளுக்கு அனுகிரகம். சிதம்பரம் இது புரியாது சகிருத்து ஜனனவர்ஜிதம். சிதம்பரம்னு சொல்லிட்டாலே அவளுக்கு மறுபிறவி இல்லைன்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இல்லையா? அங்கே வந்து உன்னை பார்க்கிறவா, உள்ளபடி உணர்றவா. கோவிலுக்கு போனால் என்ன சார் ஒரே கூட்டமாக இருக்குது, அந்த பக்கமாக யாரோ போகிறாங்களே, தெரிஞ்சவாளுக்கு தான் உள்ளே விடுவாளோ, இது என்ன சார் இப்படி இருக்குது, இப்படி அங்கே போய் விவகாரம் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம வந்தது சாமியை பார்க்குறதுக்கு. இந்த விவகாரம் ஏன் நடக்கிறது? அவரே தான் அதை கிரியேட் பண்ணுறார். இதை தாண்டி நீ அங்கே கவனமாக இருக்கியான்னு பார்க்குறார் இல்லையா? கொஸ்டின் பேப்பர் ஏன் டஃப்பாக இருக்குது? அப்போ தான் நல்ல ஸ்டூடெண்ட்டை தெரிஞ்சுக்க முடியும். பகவான் இந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணுறார். அந்த சுச்சுவேஷனை நீ ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாத. அங்கே விவகாரத்தை அங்கே தெரிகிற சுவாமியை பார். அந்த கவனத்தை கொடுக்கணும். அதில் அவளுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிவிட்டு சிதம்பரத்துக்கு க்ஷேத்திரத்துக்கு வந்தார். ஸ்தூல கோபுரத்தை தரிசனம் பண்ணி சிவகங்கை தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினார். அவர் நினச்சிட்டார் மானச சரோவருங்கிறது அம்பாள் பார்வதி ஸ்நானம் பண்ணுறதுக்காக பரமேஸ்வரன் உண்டாக்கின ஒரு பெரிய பொய்கைன்னு சொல்லுவான். அவன் சிவகாமி அம்மையுடைய திருபஞ்சனத்துக்கு சுவாமி உண்டாக்கினது சிவகங்கையோ அப்படின்னு அவருக்கு தோன்றுறது.
கண்டமட்டில் கண்டவினை காதம் போ. துகாராம் மகாராஜ் சொன்ன மாதிரியே தான், இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணினா வேணா போயிடும்னு நான் நினைக்கல, பார்த்த உடனே போயிடுங்கிற. துகாராம் சுவாமி சொல்கிறார், சந்திரபாகா டோலா தேக்கலியா, சந்திரபாகா பார்த்துட்டியா பாவம் போயிடுத்துறா உனக்கு, அப்போ குளிக்க வேண்டாமா, சும்மா ஆனந்தத்துக்காக குளிச்சுட்டு போ, சந்திரபாகா பார்த்துட்டியோ இல்லையோ அப்படிங்கிறார். அது மாதிரி கண்டமட்டில் கண்டவினை காதம் போம், கையில் அள்ளி கொண்ட மட்டில் கொண்ட வினை கொள்ளை போ. ஸ்நானம் பண்ண முடியல, உடம்பு சரியில்லை, தீர்த்தத்தை எடுத்து புரோட்சணம் பண்ணிட, அந்த அளவுக்கு உனக்கு மகாபாகியம். ஏன் வாயாரவே புகழும் வண்ண சிவகாமி தாயார் திருமஞ்சனும். எங்க அம்மா சிவகாமியுடைய திருமஞ்சன தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சிவகங்கையில ஸ்நானம் பண்ணினார். உள்ளே போய் நடராஜரை தரிசனம் பண்ணுறார். இவர் குகை நம சிவாயர்கிட்ட இவர் வரமாட்டேன், நான் சிதம்பரத்துக்கு போக மாட்டேன், உங்களை விட்டு திருவண்ணாமலை விட்டு நகர மாட்டேன்னு சொன்னபோது அவர் என்ன சொன்னார்னு பார்த்தோம். சிதம்பரம் போ, நடராஜர் தெரிஞ்சார்னா கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்துவிடும், கர்ப்ப கிரகத்தில் உனக்கு நான் தெரிஞ்சேன்னா அங்கேயே இருந்துன்னு விட்டாராம். அதனால் குரு வாக்குக்காக வந்திருக்கார். அங்கே போனால் ஜம்முன்னு நடராஜரோட தரிசனம் ஆகணுமோ இல்லையோ, குகை நம சிவாயர் உட்காண்டிருக்கார், குருநாதனை உட்காண்டிருக்கார். குரு பக்தனுக்கு அப்படி தான் இருக்கும், பார்க்குற இடமெல்லாம் குருநாதனை பார்க்கறது தான் உண்மையான குரு பக்திங்கிறது. பார்த்த உடனே சந்தோஷம் வந்துடுத்தவருக்கு, ஆஹா என்ன கருணை பத்தியா, நீ அங்கே போ, நான் அவனுக்கு அங்கே இருப்பேன்னு சொன்னாரே. வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள்கிட்ட சேஷாதிரி சுவாமிகள் நீ வள்ளிமலை போகணுட்டார். அப்போ அவர் வந்து திருப்புகழ் சுவாமிகள் தான் பேர், வள்ளிமலை சுவாமிகள்னு பேர் இல்லை. வள்ளிமலைக்கு போ, முருகனும் வள்ளி அங்கே கல்யாணம் ஆகி அங்கே போன இடம் அங்கே போ அப்படிங்கிறார். நான் அங்கே வரேன், கூடெல்லாம் ஒன்றும் வரல. இவர் அங்கே போயிட்டார். வெறும் காடு மலையும் இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் இல்லை, முரட்டு காடு மலை, ஒரு வெளிச்சம் கிடையாது, எங்கேயோ வனத்தில் வேடர்கள் இருப்பா, மற்றபடி சாமானிய மக்கள் கிடையாது, தங்கிறதுக்கு இடமில்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. குரு சொல்லிட்டான்னு கிளம்பி போயிட்டார் அந்த மனுஷன். சேஷாத்ரி சுவாமிகள் அங்கே தரிசனம் கொடுத்தார் அவருக்கு. நான் வார்த்தையில் குரு வார்த்தை நம்பிக்கை வேணுமே, அது அவ்வளோ சுலபமாக வந்துடுமா? திருவண்ணாமலையில் குகை நம சிவாய தேசிக வடிவமாயிருந்து கரவனாம் அடியேன் சென்னி மேல் உனது கழலினை வைத்தவாறு உணரேன். விரகின் நாரியரை புதல்வரை பொருளை பரவினார் புகழ்வார் கழித்திடும் பொன்னம்பலவனே பரமாச்சாரியனே. திருவண்ணாமலையில குகையில நமசிவாய குருமூர்த்தியாக இருந்து எனக்கு அனுகிரகம் பண்ணின சுவாமி, அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமாகாத அளவுக்கு அவ்வளவு மண்டு, பக்தி இல்லாதவன், கரவன்னு சொல்கிறார், திருட்டு பயலுங்கிறார். பக்தன் மாதிரி நடிக்கிறேன், எனக்கு பக்தி வரல இன்னும். ஏதோ சுவாமி சொல்லிட்டேன் இங்கே வந்துட்டேன், எனக்காக இங்கே வந்து இப்படி ஒரு தரிசனம் கொடுப்பேளா? என்னுடைய சிரசு மேலே உங்கள் திருவடி வச்சு அனுகிரகம் பண்ணக்கூடிய குருநாதா, இந்த சன்னிதானத்துக்கு வந்தால் யார் யார் என்னென்னலாம் கேட்குறாளோ, லௌகீக போகங்கள் உள்பட எல்லாம் தருவேள்னு சொல்கிறாளே, எனக்கு அந்த போகம் எல்லாம் வேண்டாம், எனக்கு சிவானந்த யோகம் தான் வேணும், வேறு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு நடராஜ ரூபத்தில் குருநாதனையே பார்க்கிறார். அவர் பார்த்துட்டு தரிசனம் பண்ணி உருகினி திரும்பியும் கண்ணை திறந்து பார்க்கும்போது குருநாதராகவும் நடராஜராகவும் தரிசனம் கொடுக்குறார். அப்பர் சுவாமிகள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, இவருக்கு ரொம்ப காலம் முன்னாடி அவர் இல்லையா, அவர் வந்து சிதம்பரம் போய் நடராஜரை தரிசனம் பண்ணின போது நடராஜ தரிசனம் எப்படி இருந்ததுங்கிறது அப்பர் சுவாமிகள் பாடுறார். ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை. ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி சுவாமியை பார். சும்மா தெருவில் இருக்கிற மரம் மட்டை குளம் குட்டையெல்லாம் பார்க்குறாப்புல பார்க்காத,
நீ ஜென்மா எடுத்தது உனக்கு கண்ணு கொடுத்ததே அவரை பார்க்கறதுக்கு, அவர் உள் வாங்கிக்கிறதுக்குன்னு அப்படி பார் இல்லையா? ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை. யார் நிற்கிறா தெரியுமா? ஏதோ ஒரு சிலை இல்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக. யமன் வந்து நின்றுட்டான், உனக்கான காலம் முடிஞ்சு போயிடுத்து, நீ வந்து ஆகணும். என் தூதர்கள்லாம் வந்தான், நீ கோவிலுக்குள்ளே இருக்க வரமாட்டேங்கிறேன்னு அவள் உள்ளே வரத்துக்கு பயப்படுறா. நீ வா அப்படின்னு மார்க்கண்டேயனை யமதர்மன் கூப்பிட, இந்த பிள்ளை வரமாட்டேன்னு சுவாமியை கட்டியாக பிடிச்சிக்க. இந்த நேரத்தை அந்த ஜீவனை கூட்டின்னு போய் ஆகணுமே, நான் என்ன பண்ணுறது, எனக்கு அது கடமையாச்சே அப்படின்னு பாசக்கயிறு வீசும் பொழுது பகவானை கட்டுப்பிடிச்சுன்னுக்கிற குழந்தை மேலே போட்ட பாசக்கயிறு சுவாமி மேலேயும் பட, எனக்கா பாசக்கயிறு போட்ட அப்படின்னு கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக. பெரியவா சொல்றா தெய்வத்தின் குரல்ல, மனுஷன் பிறந்துட்டான், ஒரு நாள் போய் சேர்ந்துருவான். இது தவிர்க்கவே முடியாது. போனவன் திருப்பியும் பிறப்பான், ஏன்னா ஆசைகள் இருக்கு. திருப்பியும் சாவான், திருப்பியும் பிறப்பான், திருப்பியும் சாவான். இதுக்கு என்ன முடிவு? பிறவிக்கு காரணம் என்ன? காமம். மரணத்துக்கு காரணம் என்ன? காலன். அப்போ காமனையும் காலனையும் அழிச்சவன் யாரோ அவன் காலை பிடிச்சுக்கோங்கிறா பெரியவா இல்லையா? பாரதியார் சொல்றார், காமனை கண்ணழலாலே சுட்டு காலனை காலால் உதைத்தவன்கிற. நெத்திக்கண்ணால் மன்மதனை தகனம் பண்ணி யமதர்மனை காலால் உதைச்சவன் யாரோ அவனை பிடிச்சுண்டாதான் மரணம் இல்லை. இது நல்லா புரிஞ்சுக்கணும். மரணம் இல்லைன்னா இந்த உடம்போடையே அப்படியே 5000 வருஷம் இருப்போம்னு அர்த்தம் இல்லை. அப்படி ஒருவேளை பகவான் கொடுத்துட்டான்னா நம்ம உடம்பே நமக்கு பாரமாக போயிடும். இப்போவே இதை வச்சு திண்டாடிட்டு இருக்கோம், ஒத்துழைக்க மாட்டேங்கிற உடம்பு இல்லையா? ஆயுசு இருக்கலாம், ஆரோக்கியத்துக்கு எங்கே போகிறது? அதனால இருக்கிற மட்டுக்கும் தெம்போடு இருந்துட்டு கிளம்புற அன்னைக்கு சர்வ சாதாரணமாக அப்படி வஸ்திரத்தை தூக்கி இப்படி போடுற மாதிரி, குளிக்கும் போது இப்படி வஸ்திரத்தை போட்டுட்டு ஸ்நானம் பண்ண போகிறோமே, அந்த மாதிரி உடம்பு அப்படி உதறிட்டு கிளம்பி போகிற நிலைமை இருக்கு இல்லையா? அதுதான் மோட்சம். அது எப்படி நேரும்? இருக்கும்போது சரீர அபிமானம் இல்லாமல் போக 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 தான் அது நேரும். அந்த சரீர அபிமானம் எப்படி போகும்? சத்சங்க அபிமானம், சத்குரு அபிமானம் வந்தால் சரீர அபிமானம் போயிடும். ஒன்று வந்தால் ஒன்று போயிடுமா இல்லையா? இதில் நாட்டம் வர 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 அது தானே நம்மளை விட்டு போயிடும். அப்படி அந்த நடராஜ பெருமான் காலை உதச்ச காலை அப்படி நீட்டின்னு இருக்காராம். கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டும். சிதம்பரத்துக்கு போய் நடராஜரை பாருங்கோங்கிறார் அப்பர் சுவாமிகள். அங்கே போனேன், என்ன தெரியுமா, தன்னோட அனுபவத்தை வச்சுறார். போனேன், அவர் டான்ஸ் நிறுத்த முடியாது, ஏன்னா அது காஸ்மிக் டான்ஸ். அவரோட நடனத்தில் தான் உலகமே இயங்குறது. அதனால் நான் ஸ்டாப்பாக ஆடிண்டே இருப்பார். ஆடிண்டே நான் போனேன்னா என்னை பார்த்து சிரிச்சுட்டு பூர்வத்தால் அப்படின்னா, எப்போ வந்த அப்படின்னு அது சொல்கிறார். எப்பப்பா வந்த அப்படின்னு கேட்குறார். என்று வந்தா என்னும் எம் பெருமான் தன் திருக்குறிப்பே. பாப்பா எப்போ வந்த அப்படின்னு சுவாமி என்னை பார்த்து கேட்குறாருன்னு அப்பர் சுவாமிகள் சொன்ன அந்த பதிகத்தை நினச்சிண்டு அப்படியே உருகி போயிட்டார். குரு நம சிவாய. என் குருநாதனா நடராஜர் தரிசனம் கொடுக்குறாரு. பாப்பா எப்படி இருக்க, எப்போ வந்த அப்படின்னு கேட்குறாரு, கண்ணால் கேட்குறாரு. நம்ம கோவிலுக்கு போய் சுவாமி எல்லாம் உத்து பார்க்குறதே இல்லை. நம்ம பார்த்தா தானே அது நம்மளை பார்க்கும், நம்ம பார்க்கறது இல்லை. எத்தனை கனிவாக சிரிச்சுண்டு பகவான் கண் மலர்ந்து உட்கார்ந்துருக்கார். நமக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு தானே. அவர் அழகாக ரசிக்கிறத விட அவரை பார்க்கறத விட நமக்கு என்ன வேலை முக்கியமாக இருக்குது? அப்படி பார்க்கணுங்கிறார். அப்படி பார்த்துவிட சுவாமி உன்னை பார்க்கறத உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு உணரலாம்ங்கிறார். அந்த பாவனை வந்து பார்த்த உடனேயே கட்ட 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 கட்டன்னு 100கணக்கான பாடல்கள் எழுதினாராம் குரு நம சிவாய.
நடராஜர் மேலே. அதுக்கப்புறம் பெரிய கோவில் இல்லையா சிதம்பரம் கோவில், அங்கே ஒரு இடத்துல உட்காந்து சிவயோகத்தில் இருக்கார். ரமண பகவான் சரித்திரத்திலே வரும். அவர் சின்ன பையனா பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளை தானே கிளம்பி போயிட்டார் வீட்டை விட்டு. கோவிலில் போய் நிஷ்டாவில் இருந்தால் அவர் யாருக்கும் வம்பு பண்ணலை, எங்கேயோ ஒரு ஓரமாக நிஷ்டாவில் இருக்கார். அவரை டார்ச்சர் பண்ணினா நிறைய பேர், விஷமம் பண்ணுற பசங்களோ பெரியவாளோ. அவள் படுத்துறதுனால படுத்துறாங்கிற வருத்தமோ கோபமோ இல்லை. ஆனால் ஒரு ஞானிக்கு கஷ்டம் கொடுத்தா கொடுத்தவாளுக்கு பாபம் வரும். அந்த பாபம் அவளுக்கு வர வேண்டாம்னு பாதாள குகைக்குள்ளே போயிட்டார் திருவண்ணாமலையில். அது மாதிரி மக்கள் தேமேன்னு இருக்கிறவாளை இம்சை பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்கு. இவர் அப்படி உட்காண்டிருக்காரு. இவருக்கு கஷ்டம் வந்துட போகிறதேன்னு யார் கவலைப்பட்டா? நடராஜர் கவலைப்பட்டார். சிதம்பரத்தை நடராஜர்னு ஜாஸ்தி சொல்ல மாட்டான், சபாநாயகர்னு தான் சொல்லுவான். ஏன்னா அவர் தான் சபாநாயகர், அவர் தான் சித் சபேசன். அப்போ 3000 தீட்சிதான்னு உண்டு இல்லையா சிதம்பரம் தில்லை 3000 பேர்னு சொல்லுவா. ஆக்சுவலாக 2999 பேர் தானா டோட்டல் கணக்கு. இன்னொன்று அவரே தானா, அவர் சேர்த்தா தான் 3000 வருமா. அதில் 3 பேர் ஜீவன் முக்தர், ஜடாமுக்தர், மகாமுக்தர்னு 3 பேர். அவள் அந்த 3000 தீட்சிதாள்லேயே பல்லக்கில் போய் வர்ற அளவுக்கு ஒரு பெருமை உள்ளவா. மற்ற தீட்சிதாள் அவ்வளோ மரியாதை கொடுப்பா. அவள் தீட்சிதாள்லாம் சேர்ந்து தான் முடிவெடுப்பா, எந்த ஒரு டிசிஷனும் எடுப்பா. அதில் இவா 3 பேரோட வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை உண்டு. அவ்வளோ முக்கியஸ்தாள் இவா 3 பேர். ஏன்னா சுவாமி பகவான் மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டெக்னிக்காலிட்டி நம்ம கற்றுக்கணும். ஒருத்தர் கனவுல போய் சொன்னால் எனக்கு தெரியாது சார் அப்படின்னு விடுவார் இல்லையா. நான் நந்தனார் கதையில் தானே பண்ணார். 3000 பேருக்கு ஒரே நேரத்தில் போய் கனவுல சொன்னார். ஒருத்தர் நம்பல என்ன பிரச்சனை ஆகிடும், ஏன்னா மேண்டேட்ரியாக இருக்கணும். 3000 பேருக்கு கனவுல சொன்னார். நந்தன் என் பக்தன் ஒருத்தன் வந்திருக்கான், சிதம்பரத்துக்குள்ளே வரத்துக்கு பயந்துட்டு எல்லையிலேயே நின்றுட்டுருக்கான். நீங்கள் 3000 பேரும் பூர்ண கும்பம் எடுத்துட்டு வேத மந்திரம் சொல்லிட்டு அவனை உள்ளே கூட்டின்னு வரணும்னு சொன்னார். பெரிய புராணத்தில் இருக்கு. இவரானால் நம்ம ஊருக்குள்ளே நுழைஞ்சா யார் மேலேயாவது பட்டுடுவோமே, நமக்கு பாவம் வந்துடுமே, ஆனால் உள்ளே போகணும் ஆசையாக இருக்கே அப்படின்னு எல்லையிலேயே மறுகிண்டு நிற்கிறார் நந்தனார். அந்த 3000 தீட்சிதாலும் ஒருத்தர் கலந்து பேசிட்டு உங்களுக்கும் கனவுல வந்திருக்கா, ஓ எனக்கும் வந்திருக்கா, அப்படியா அப்படியா எல்லாருக்கும் வந்திருக்கா. அப்போ அது நிஜம்தான், ஏதோ பிரமை இல்லை. கனவுல வந்ததுனால நம்ம நம்ப முடியுமான்னு எல்லாருக்கும் ஏக காலத்தில் வந்திருக்கேன். அத்தனை பேரும் பூர்ண கும்பத்தோட 3000 தீட்சிதாள் மனசில் கற்பனை பண்ணி பார்க்கணும். 3000 தீட்சிதாள் மந்திரம் சொல்லிட்டு பூர்ண கும்பத்தோடு வரா. அவா நம்ம அந்த ஊருக்குள்ளே போனால் இவன் மேலே பற்ற போவோமேன்னு பயந்துட்டு இவர் எங்கேயோ ஒடுங்கின்னு இருக்க. 3000 பேர் வரா. அடையாளம் என்ன? ஆதார் கார்டை வச்சுட்டு இருப்பா. நந்தனார் எப்படி இருப்பார்னு தெரியாது. சுவாமி அடையாளம் காட்டியிருக்கலாம், காட்டலை. இவன் நினச்சுண்டா தன்னுடைய குலத்தை பற்றின ஒரு தாழ்வையான அபிப்பிராயத்தினாலே அவன் பயந்துண்டு உள்ளே வராமல் இருக்கான்னு சுவாமி சொன்னார். அப்போ அந்த வினயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு நினச்சேன்டா. நெத்தி நிறைய விபூதி, அப்படியே கையை அப்படி வச்சுட்டு மறுகிண்டு குறுகிண்டு நிற்கிற நினச்சாலே கண்ணில் தண்ணி வந்து வருகலாமோ ஐயா நானங்கே வருகலாமோ ஐயா, எனக்கு கூட கிடைக்குமா, எனக்கு கிடைக்குமா அப்படின்னு உருகின்னு இருக்கு. இந்த 3000 பேர் வர்றாளா, அச்சிச்சோ நம்ம உள்ளே போகிறதுக்கு பயந்துட்டு இருக்கோம், இவாள் எங்கேயோ வராளே, இவன் மேலே பற்ற போகிறோம்னு இவர் ஒதுங்குறார். அவளுக்கு புரிஞ்சு படுத்து இவர் தான். ஏய் நந்தா நீதானடா அப்படின்னு கேட்கல. பெரிய புராணத்தை சேக்கிழார் சொல்கிறார் இந்த வார்த்தை, செய்யுள் இருக்குது பார்த்துக்கலாம். இந்த 3000 தீட்சிதாலும் அவரை பார்த்து இன்னைக்கு ஹரிஜன் தலித்துன்னு சொல்கிறோமே அந்த குடும்பம் அந்த குலத்தை சேர்ந்தவர் தானே, ஐயரே என்று அழைத்தனருங்கிற. பக்தி வந்துடுத்துன்னா யூ ஆர் அப்கிரேடட், அவ்வளோதான். இந்த பக்தி வந்துடுத்துன்னா ரசவாதம் தான், அது அப்படியே மேலே தூக்கின்னு போயிடும். அப்படி இருக்கு இல்லையா? அப்போது சுவாமி என்ன பண்ணார், இந்த 3 பேருக்கு கனவுல போய் இவருடைய பரமபக்தன் குரு நம சிவாயன், கோய நம சிவாயனோட சிஷ்யன் வந்திருக்கான்,
சிவயோகத்தில் இருக்கான், அவனுக்கு தொந்தரவு வந்துடப்படாது. அதனால் சிதம்பரத்தில் அவனுக்கு தனியாக ஒரு இடம் கொடுக்கணும்னு சொல்கிறார். இடம்னா இவா பாட்டுக்கு ஏதாவது இடத்த கொடுத்துடக்கூடாது. அந்த இடத்த இவரே தீர்மானம் பண்ணுறார். தில்லையுடைய எல்லையில் வடபுறத்தில் 2 தரம் நான் பிரத்யக்ஷமாக வந்து பாதம் வச்ச இடம் இருக்கு. அந்த இடத்துல இவனுக்கு ஒரு இடம் கொடுக்கணுங்கிறார். என்ன இடமா? வியாக்கிரபாதர், பதஞ்சலி 2 ரிஷிகளுடைய பிரார்த்தனைக்கு தானே பகவான் வந்து ஆடினாரங்க. இது தில்லை மரங்கள் இருந்த வனம், அதனால்தான் தில்லைன்னு பேர் அந்த இடத்துக்கு. அறிவு வழியாகிய வெட்ட வழியில் பார்க்குற ஞான தரிசனத்தை பகவான் காட்டினதா சித்தம்பரம் சிதம்பரம்னு பேர். இவா 2 பேருக்காக பகவான் ஆடினார்னால எல்லா இடத்தையும் நடராஜர் சன்னிதானத்தையும் இந்த பக்கம் பதஞ்சலி, இந்த பக்கம் வியாக்கிரபாதர் வச்சுருப்பான். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். பாம்பின் கால் முனி கண்டான், பெரும் புலிப்பாதல் கண்டான், பாரில் பெரும் தவசி பிருங்கி முனிவன் கண்டான். பாம்பின் கால் முனி கண்டான், பெரும் புலிப்பாதல் கண்டான், பாரில் பெரும் தவசி பிருங்கி முனிவன் கண்டான். சாம்பவி சிவகாமி சக்தி பணிந்து கண்டாள், சன்மார்க்க நிலை உள்ளோர் உள்மார்க்கம் காட்டும் தில்லை சிவனார் திருநடனம். அதன் பெருமை எவரறிவார், அறிந்தால் அவரே பெரியார் சிவனார் திருநடனம். பாம்பின் கால் முனி பெரும்புலி பாதன், அதாவது வியாக்கிரபாதர் தான் பெரும்புலி பாதன். நல்ல கால் இருந்து நம்மள மாதிரி கால் தான் இருக்கு. காலங்கார்த்தால் வண்டெல்லாம் வந்து பூவில் இருக்கிற தேன் குடிக்கிறதை இடைஞ்சல் பண்ணாதபடிக்கு மேலே இருக்கிற புஷ்பமாக எடுத்துவிட்டா அது கீழே இருக்கிறதெல்லாம் தேன் குடிச்சிக்கும். மேலே ஏறணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னா, எனக்கு இந்த கால் போராது, எனக்கு வேங்க புலியோட கால் வேணும்னு கேட்டு வாங்கிட்டாராம். எதுக்கு? மரம் ஏறி சிவபெருமானுக்கு பூ பறிக்கிறதுக்காக. நான் வியாக்கிரபாதர்னு பேர், புலிப்பாதன்னு பேர். அவர் எங்கெங்கெல்லாம் சிவபெருமான் பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணார் அந்த இடத்துக்கெல்லாம் புலியூர்னு பேர். நிறைய இடம் இருக்குது அந்த மாதிரி. அவருடைய பிள்ளை உபமன்யுன்னு பேர். ரிஷிகள்லாம் பெரும்பாலும் தபஸில் இருப்பாள். ரிஷி பத்திரிகைங்கிறவா எப்போ ஆற்றுக்கு வராளோ, என்றைக்கு திரும்பி பார்க்குறாளோ அன்றைக்கி பாளுக்கு சுசுரூஷை பண்ணுவா. 1ஆம் தேதியான சம்பளம் உண்டா, மளிகை சாமான் கொடுக்குறவா உண்டா, ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ண முடியுமா, ஒன்றுத்துக்கும் வழி இல்லை இல்லையா? அவள் நிஷ்டையில் இருந்து பசி இல்லாமல் கூட இருந்துருவா. இவாளுக்கு பசிக்கும், இவாளோட குழந்தைகளுக்கு பசிக்கும். ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். காயோ கனியோ கிழங்கோ கீரையோ எதையாவது கொடுத்தாகணும். அதனால் இவள் பெரும்பாலும் அந்த காலத்தில் பார்த்தா வைதிகால் ஆத்திரையே இப்படி தான் நிலைமை, பாகவதால் ஆத்திரை அப்படி தான் நிலைமை. நான் கேள்விப்பட்டிருக்கேன். திருவிடுமுத்தூர் வெங்கட்ராம பாகவத சுவாமிகள்னு பெரிய மகாத்மா. அவரை பார்த்தவாள் இந்த ஊரில் உண்டு. இந்த பூமிக்கு அடுத்த வீட்டில் தான் அவர் இருந்தார்னு சொல்லுவாள். 2 நாள் சீதா கல்யாணம் பண்ணினான்னா 5 ரூபாயோ என்னமோ கொடுப்பா அவளுக்கு. பக்கவாத்தியத்தோடு சேர்த்து கன்வீனியன்ஸோடு சேர்த்து சம்பாவனை. அந்த காலத்தில், அந்த காலம்னா கூட அது கம்மி தான் இல்லையா? இப்போ வைத்திய காலத்துக்கு எல்லாமே 4 8 தட்சிணை தானே கொடுத்துட்டு இருந்தா அமாவாசை தர்ப்பணத்துக்கெல்லாம். என்ன சார் இப்படி கேட்குறாங்க? 500 ரூபா கேட்குறா, 200 ரூபா கேட்குறானா? விலை வேசி ஏறிப்படுத்த வாழலாம், வாழ வேண்டாமா? டாக்டர்கிட்ட போய் உடம்பை காட்டினா சர்வசாதாரணமாக 2000 3000 மாத்திரை மருந்துன்னு வெளியில் வருமா 5000 ரூபா அவுட்டு. வியாதி குணமாகலை, பணம் மட்டும் போயிடுத்துன்னு உட்காந்துருக்கோமே. சந்தோஷமாக நான் கொடுக்கணும் வைதிகாலுக்கோ பாகவதாளுக்கோ மகான்களுக்கோ. ரிஷிகள் அப்படி பகவானே கதின்னு இருக்கிறவா. அந்த குழந்தை பால் வேணும்னு கேட்குறது, வீட்டில் பால் இல்லை, என்ன பண்ணுவா? அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி கொடுத்துட்டாலாம். என்னம்மா திப்பியே இருக்கேன்னு? அப்படி தாண்டா பால் இருக்கும், உடம்புக்கு நல்லது, குடின்னு விட்டா. அது இதுதான் பால் நினச்சின்னு இருக்கு பாவம். ஒரு நாளைக்கு இன்னொரு ரிஷியாத்துக்கு, அவள் சொந்தக்கார ஒரு ரிஷியாத்துக்கு போச்சு.
அவாத்தில் கோமாதா இருக்குது, பசு இருக்குது. பால் சாப்பிடுறியாடான்னா எங்கள் அம்மா கொடுத்துட்டா காத்தாலே, எனக்கு பிடிக்காது அப்படின்னது. பால் வேண்டாங்கிற, நல்லா இருக்குண்டா அப்படின்னு குழந்தைக்கு கொடுக்கறத இவனுக்கும் கொடுத்தா. குடித்தான். இது ரொம்ப நல்லா இருக்கே மாமி அப்படின்னா. இதுதான்டா பாலுன்னா. எங்கள் அம்மா ஒன்று கொடுப்பாளே, ஏதோ ஒரு மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி கொடுப்பா, அதுதான் பால்பா. திப்பி திப்பியாக இருக்கும், ஒரு உப்பும் இருக்காது, திதிப்பும் இருக்காது, ஒரு ருச்சியும் இருக்காது. அவள் என்னடா பண்ணுவா? உங்கள் அப்பா எப்போ பார்த்தாலும் நிஷ்டையில் இருக்கார், அவள் மாட்டுக்கு பாலுக்கெல்லாம் எங்கே போவா பாவம் அப்படின்னோடனே அது கோவம் வந்துடுது. அம்மா ஏமாத்திட்டா என்ன அப்படின்னு ஆற்றுக்கு டொர்னு மூஞ்சி தூக்கி கொடுத்தோம். என்னடாண்ணா, அம்மா நீ பால்னு சொல்லி கொடுத்தது பால் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஐயோ யாரா சொன்னா? அந்த ஆற்றுக்கு போனேன், அவள் பால் கொடுத்துட்டா, அது ரொம்ப ருச்சியாக இருக்குது, திதிப்பாக இருக்குது, நீ என்னமோ மாவை வச்சு கரைச்சி கொடுத்துக்க. நான் எங்கடா போவேன், உங்கள் அப்பா நிஷ்டையிலே இருக்கார், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு இப்போ பால் வேணும், நீ எனக்கு உண்மையான பால் கொடுத்தாகணும்னு கேட்குறது குழந்தை. அது சொன்னால், எந்த நடராஜரே கதின்னு உங்கள் அப்பா இருக்காரோ அங்கே போய் அழு போன்னா. துருவன் எப்படி அப்பா மடியில் உட்காரணும்னு கிளம்பி போனானோ, இந்த உபமன்யு அங்கேருந்து நடராஜர் சன்னதியில் பால் வேணும்னு அழுதுதான் அந்த குழந்தை. பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான். சாமிகிட்ட போய் பால் வேணும்னு அழுத உடனே தன்னோட பரம பக்தனோட குழந்தை இல்லையா, சாமி வந்துட்டார். என்னடா வேணும்? எனக்கு பால் வேணும். சாமி சொன்னார், எனக்கு இந்த ஆழாக்கு டவரா டம்ளர் லிட்டர் கணக்கெலாம் எனக்கு தெரியாது, எனக்கு கம்மியாக கொடுத்தே பழக்கமில்லை, எது கேட்டாலும் நிறைய கொடுத்தே பழகிவிட்டேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன், கடலுக்கு உன்னை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிவிட்டு பாலுக்கு பாலகன் வேண்டி எழ பார்க்கடல் என்று ஈந்த பிரான். சிதம்பரத்தில் ஒரு குளம் உண்டாக்கி அதை பார்க்கடலை ஆக்கி அங்கே அந்த குழந்தை கொடுத்தாராம். இன்னைக்கு திருப்பார்கடல்னு இருக்குது சிதம்பரத்தில். பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான், மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன். திருவிழிமேடையில் பெருமாளுக்கு சுதர்சன சக்கரம் கொடுத்தவர். வன்னியத்தில்லை தன்னுள் ஆலிக்கும் மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமேயே. அப்படி உபமன்யுவுக்கு அனுகிரகம் பண்ணினா அந்த திருப்பார்கடல் குளம் இன்னைக்கு இருக்கு. அது பக்கத்தில் மாணிக்க வாசகர் பர்ணசாலை கொண்டு வந்த ஆசிரமம் அங்கே இருக்கு. அவர் திருப்பெருந்துறைங்கிற ஆவுடையார் கோவில் தானே சிவபெருமான் அவருக்கு பிரத்யட்சமாக சிரசு மேலே திருவடி வச்சு அனுகிரகம் பண்ணி குருவாக கிருபை பண்ணினார், திருவாசகம் எழுதும்படி அனுகிரகம் பண்ணினார் இல்லையா. அவர் இங்கே சிதம்பரத்துக்கு வந்த பொழுது அங்கே ஒரு பர்ணசாலை வச்சுன்னு இருந்தார். இருந்து சுவாமியுடைய பாடல்கள் பாடி அவரை தியானம் பண்ணிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் சிவபெருமான் ஒரு சிவனடியாராக வந்தார். நீங்கள் நிறைய அந்தந்த ஊரில் எங்கெங்கேயோ பாடியிருக்கேன்னு சொல்கிறா, யார் எழுதி வச்சுருக்கான்னு தெரியல, எதிர்கால சந்ததிக்கு பயன்படணும், அதனால் நீங்கள் பகவானை தியானம் பண்ணிட்டு நினைவு இருக்கிறதுலாம் சொல்லுங்க, நான் எழுதிக்கிறேன்னு. சரி, இவர் அப்படியே திருவாசகத்தை சொல்ல 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 எழுதிண்டார். எப்படி வியாச பகவான் சொல்ல பிள்ளையார் எழுதிண்டாரோ அப்படி. அதுக்கப்புறம் திருவாசகம் சொன்னார், திருவெம்பாவை சொன்னார். அவர்கிட்ட சொன்னார், பாவை பாடிய வாயால் கோவை பாட வேண்டும்னு கேட்டார். திருக்கோவையார்னு சொல்லிட்டு நாயகா நாயகி பாவத்தில் அஷ்டபதி மாதிரி சிவபெருமானை நினச்சி பாடக்கூடிய ஒரு ஜீவனுடைய விரக நிலை அதை பாடினார். அதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும், நான் எடுத்துன்னு போகிறேன்னார். சரி ஏன்பா நீ எடுத்துன்னு போய் எனக்கு ஒரு காப்பி கொடுன்னா அவர் கேட்கல. எதுக்குமே சொந்தம் கொண்டாட மாட்டாங்க ஞானிகள். அது எடுத்துக்கொண்டு போய் சிதம்பரத்தில் வச்சுவிட்டு மாணிக்க வாசகர் சொல்படி அழகிய சிற்றம்பலமுடையார்னு கையெழுத்தையும் போட்டு அங்கே வச்சுட்டு காணாது போயிட்டேன். மறுநாள் தீட்சிதாள் கோவிலை திறந்து பார்க்குறா, ஏடுகளாக கிடக்கு. பார்த்தா இந்த பாட்டெல்லாம் இந்த மாணிக்க வாசகர் பாடுவாரே, அவர் பாடுற பாட்டு மாதிரினா இருக்குது அப்படின்னா,
என்னன்னு தெரியலையே, நம்ம பூட்டின சன்னதிக்குள்ளே இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு உடனே மாணிக்க வாசகரை பார்த்து இதை சொன்ன உடனே அவர் விக்கிச்சு போயிட்டார். நீராக வந்து ஸ்டெனோகிராஃபர் மாதிரி எழுதிண்டீர் இவ்வளவும் அப்படின்னு அங்கேருந்து வந்துட்டு சுவாமி சன்னிதானம் உருகிறார். அப்பா இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறா. இப்படி பண்ணினாரே இதுக்கு என்ன அர்த்தம்னா அதுக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ள போய் நடராஜோட கலந்துட்டார். அப்படி அவரோட ஆசிரமம் இருந்த இடம் திருப்பெருந்துறைன்னு, அந்த திருப்பெருந்துறையோட பேர் இது, அந்த பார்க்கடலோட பேர் இது. இந்த பார்க்கடல் திருப்பெருந்துறை இருக்கிற இடத்துல குருநமசிவாயருக்கு ஒரு இடம் கொடுக்கும்படி நடராஜர் இந்த 3 தீட்சிதாளை ஆக்ஞை பண்ணினார். அவருக்கு அங்கே பர்ணசாலை பண்ணி கொடுத்து எப்பவும் சிவயோகத்தில் இருக்கிறதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணினார். எப்போவாவது தான் பிரஜை வரும். அப்படி பிரஜை வரும் பொழுது ஒரு ஊர் வழியாக போகிறதுனா அந்த ஊர் அம்பாளை கேட்பார் இல்லையா, இந்த ஊரில் சிவகாமியுடைய ராஜ்யத்திலே இருக்கார். அதனால் யாரை கேட்கணும், அவளை தான் கேட்கணும். வாத்துக்குள்ளே உட்காந்து வேறு யாரையும் போய் சாப்பாடு கொண்டான்னு கேட்கலாமோ? ஒரு நேரத்தில் பசிக்கிற போதெல்லாம் சிவகாமியை சாப்பாடு கொடுன்னு கேட்பார். தாயார் எப்படி கொடுக்குறாங்கிறத சொல்கிறது சரித்திரம். ஊன் பயிலும் காயம் உலராமல் உண்டனது வான் பயிலும் பொன்னடியை வாழ்த்துவல் தேன் பயிலும் சொல்லியர் நல்லார் துதிக்கும் சிவகாம வல்லியே சோறு கொண்டு வா. இந்த உடம்ப வேலைக்கு சாப்பாடு போட்டு 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 வெறுன காப்பாற்றின்னு இருக்கக்கூடிய ஒரு அல்ப மனுஷ வாழ்க்கை வாழற எனக்கு நீ இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்ட. அதனால் இந்த சிதம்பரங்கிற சிதாகாசத்தில் விளங்கக்கூடிய நடராஜருடைய பாகத்தில் இருக்க சிவகாமியே உன்னுடைய திருவடியை நான் வணங்குறேன் உன் கருணையால். இங்கே இதோ நான் வந்து பாடினேன்னு இல்லை, என்னை விட இனிமையான வாக்கால் தமிழால் தேன் மாதிரி தமிழால் உன்னை பாடின அடியார்கள் நிறைய பேர் உண்டு. அப்பேற்பட்ட ஸ்துதிக்கு பாத்திரமான சிவகாம வல்லியே சோறு கொண்டு வா அப்படின்னு எல்லா ஊர்லேயும் இந்த மாதிரி ஒரு பாடினோன்னா அந்த அம்பாள் வந்து கொடுப்பா இல்லையா. இந்த ஊரில் அம்பாள் என்ன பண்ணாலும் ஒரு தடவை நீ பாடுற நான் சாப்பாடு கொடுக்குறேன், இந்த தடவை நான் பாடி சாப்பாடு கொடுக்குறேன்னு கொடுத்தாலாம். அது இன்னும் அழகு இல்லையா? அம்பாள் பாடின பாட்டு சொல்கிறது. கொண்டு வந்தேன் சோறு குகை நமச்சிவாயரது தொண்டர் அடியா சுகிக்கவே. சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டேன் விதவிதமாக சுச்சி ருச்சியா. யாருக்காக? இங்கே திருவண்ணாமலையில் தபஸ் பண்ணார் குகை நமசிவாயர், அவரோட சிஷ்யருக்காக. அவர் சாப்பிட்றதுக்காக எடுத்துன்னு வந்திருக்கேன். கொண்டு வந்தது யார் தெரியுமா? பண்டு உகந்த பேச்சு முலை உண்ட பெருமாளுடன் பிறந்த நாச்சி சிவகாமி நான். என்ன அழகு! அன்னைக்கு பூத்தனை கொடுத்த விஷப்பாலை குடித்து அவளுக்கு மோட்சம் கொடுத்த கிருஷ்ணனோட தங்க வந்திருக்கேங்கிறாளாம். எவ்வளோ அழகு இல்லையா? செங்கண்மால் திரு தங்கச்சியேங்கிற அபிராமி பட்ட பத்மநாப சகோதரின்னு நாமும் சொல்கிறோமே, அம்பாளே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறா. பண்டு உகந்த பேச்சு முலை உண்ட பெருமாளுடன் பிறந்த நாச்சி சிவகாமி நான் கொண்டு வந்தேன் சோறு. அப்படி கொடுத்த உடனே பரம சந்தோஷமாக அம்பாள் பராசக்தி பருமாற அவர் சாப்பிட்றார். ஒரு குரு பக்தனுக்கு என்ன கிடைக்காது. குருவை உபாசனை பண்ணினா 33 கோடி தேவதைகளும் வந்து அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணணும்னு நிறைய சரித்திரங்கள் நிரூபணம் இருக்குது. ஏகநாதர் அப்படி குரு உபாசனை பண்ணி பாண்டவங்கனே வந்து அவருக்கு சேவை பண்ணினான்னு பக்தி விஜயம் சொல்கிறது இல்லையா? இந்த சரித்திரம் அதை நிரூபிக்கிறது. அப்படி அந்த சிதம்பரத்தில் இருக்கிற திருப்பெருந்துறை திருப்பார்கடல் இடத்துல நிஷ்டையில் இருக்கார். நம்ம சிதம்பரம் போனால் நம்மளே டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போகிறோம் க்ஷேத்திரங்களுக்கு. நம்மளோட நிலைமை அப்படி. மகான்களாம் ஒரு கோவிலுக்கு போனால் அப்படியே இருந்து நிதானமாக சுவாமி அனுபவிச்சுட்டு வருவார். அவ்வளோ பெரிய கோவிலெல்லாம் அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் பார்க்க முடியாது. ஸ்தல புராணம் தெரிஞ்சுட்டு பார்க்கணும். அதை தவிர அங்கே இருக்கிற தில்லைக்காளியோ கோவிந்தராஜ சுவாமி பக்கத்திலே இருக்கார். இந்த திருப்பார்கடல் பார்க்குறதுக்கோ திருப்பெருந்துறை பார்க்குறதுக்கோ நமக்குலாம் எங்கே நேரம் இருக்குது? கோவிந்தபுரத்தில் இருக்கிற சன்னிதானங்களை தினம் ஒரு தினம் பார்க்குறதுக்கே நம்மளால முடியாது. மற்ற ஊரை பற்றி ஏன் சொல்லுவான்? கோவிந்தபுரத்தில் இங்கே இருக்கிற இங்கே ஆடுதுறையிலையோ திருவிடமருதூரில் இருக்கிற சுவாமியெல்லாம் சேர்த்துண்டு இந்த க்ஷேத்திரத்துக்குள்ளே இந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற சன்னிதானங்களை பார்க்குறதுக்கு நமக்கு முடியாது. அப்படி நம்மளோட லௌகீக வாழ்க்கை இருக்குங்கிறத
க்ஷேத்திரங்களுக்கு போனால் அந்த நூக்கன் கார்னர் தெரிஞ்சுட்டு பார்க்குறதுங்கிறது ஒரு பாக்கியம். அடுத்த வரை சிதம்பரம் பார்த்து அந்த திருப்பரந்தூரையும் திருப்பார்கடலும் தரிசனம் பண்ணிக்கணும். அந்த இடத்துல இவர் நிஷ்டாவில் இருக்கும் பொழுது அம்பாள் வேலைக்கு ஆகாரம் கொடுத்துடுறா. பக்தர்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறா. போலூரில் மார்க்கெட்டில் சாக்கடை ஓரமாக ஒரு சுவாமிகள் இருந்தார். விட்டோபா சுவாமிகள்னு அவருக்கு பேர். திருவள்ளிக்கணியில் இருந்தவர். இந்த சக்தி நிபாதம்னு சொல்லி இந்த அது எப்படி சொல்லுவா, பேரருள் வீழ்ச்சின்னு தமிழில் சொல்கிறா. இந்த டிசெண்டன்ஸ் ஆஃப் டிவினிட்டி அப்படின்னு சொல்லலாம். அது என்னைக்கு வந்து அந்த டிவைன் பவர் வந்து அந்த மனுஷாவோட தொட்டுடுறதோ அதுக்கப்புறம் அவளோட நார்மல் லைஃப் வாழ முடியாது. அப்படி இங்கேருந்து கிளம்பி போயிட்டார். திருவண்ணாமலையிலலாம் சுற்றின்னு இருந்தார். அதுக்கப்புறம் கிளம்பி போலூர் போயிட்டார். அங்கே சாக்கடை ஓரமாகவே இருந்தது. அவளுக்கு வந்து நல்லது கெட்டது ஒன்றும் கிடையாது. ஞானிகளோட நிலை அது. அப்படி இருந்துட்டு இருந்தார். அங்கே போய் யாரெல்லாம் அவரை நமஸ்காரம் பண்ணுறாளோ ஞானின்னு பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது. முதல்ல பிரமாதமான ட்ரெஸ்ஸு கிடையாது, ஒரே அழுக்கு, சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் ஒரே நாத்தம். இதை தாண்டி இவர் ஒரு மகான்னு தெரிஞ்சுன்னா அவளுக்கு ஏதோ பூர்வ புண்ணியம் இருக்கணும். ஜனங்கள் போய் யார்ட்டையும் பேசவும் மாட்டார். அவளே நமஸ்காரம் பண்ணுவாள். அவள் பக்கத்தில் இருக்கிற மண் எடுத்து நெத்தியில் இட்டுப்பா, ஏதோ கிளம்பி போவாள். அவளுக்கு என்னமோ நடக்க ஆரம்பிச்சுடுத்து நிறையா. இன்றைக்கி பெரிய அதிர்ஷ்டான கோவில்லாம் இருக்குங்க போலூர்லேயே. ஒரே ஒரு தரம் தான் பேசியிருக்கார். அவர் ஊமையாட்டம் இருக்காருன்னு சொல்லி சில துஷ்டாலாம் யார் வம்புக்கும் போகாத மகான்களை அடிக்கிறதுக்குன்னு சில பேர் இருக்கா. அவள் வந்து என்ன ஊமையனாட்டம் இருக்கா மாதிரி இவனை பேச வைக்கிறேன் பேர்னு சொல்லி ஒரு இரும்பு குரடு எடுத்து கன்னத்தில் கிழிச்சாலாம். அப்போ மட்டும் விட்டோபான்னு கத்தினார். அதனால் விட்டோபா சுவாமிகள்னு பேர் எடுத்து. அதுக்கு முன்னால் பேரும் யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்கிற இருப்பிலையே ஒரு மகான் போல் இருக்கேன், ஞானி போல் கண்ணை திறந்து ஒன்றும் பேசலை, அருள் வாக்கு சொல்லலை, ஒன்றும் விபூதி மந்திரிச்சு கொடுக்க, அப்படியே நிஷ்டாவில் இருக்கார். குரு நம சிவாயர். ஜனங்கள் வந்து அவா நமஸ்காரம் பண்ணிட்டு அவளால் முடிஞ்ச காணிக்க போட ஆரம்பிச்சுட்டா பணம் சேர்ந்து கொடுத்து நிறையா சேர்ந்துருக்காங்கிறது அவருக்கு தெரியாது. கண்ணை திறந்து அவர் பார்க்கவும் இல்லை, நிஷ்டையிலே இருக்கார். அந்த காலத்தில் நோட்டு கிடையாது, காயின்ஸ் தானே. தங்க காயினாக இருக்கலாம், வெள்ளி காயினாக இருக்கலாம், குமிஞ்சு போயிடுத்து. அப்படி ஒரு காலம் இருந்திருக்கு பாருங்களேன். இவா போடுறா, யாரோ ஒரு சாது கண்ணை முடின்னு இருக்காரு, நம்ம எடுக்கப்படாதுன்னு சில பேர் இருந்திருக்கா இல்லையா. வச்சுட்டா அந்த இடத்துல இருக்குமா எங்கேயாவது பணம்? அந்த காலத்தில் இருந்திருக்கு. அது எப்போவோ கண்ணை திறந்தார். பார்த்துட்டு அச்சிச்சோ இது ஆட்கொல்லின்னாராம். இது விஷம்னா இது பயங்கரமான சமாச்சாரமாச்சே, பணங்காசுலாம் நமக்கு சேர்க்கவே படாத கிட்டக்க அப்படின்னு சொல்லி பார்க்குற வளர்ந்து கூப்பிட்டு யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க, அவரே சொல்லிவிட்டார். யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்கன்னுட்டார். இந்த 3 தீட்சிதால் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவான். ஏன்னா சுவாமி கட்டளை கொடுத்துருக்காரு, அங்கே நிஷ்டையில் இருக்காரான்னு. இந்த மனுஷன் சாப்பிடவும் மாட்டேங்கிறார், ஒன்றும் மாட்டேங்கிறார். இவாளுக்கு தெரியாது சிவகாமி வந்து சாப்பாடு கொடுக்குறான்னு. பசின்னு கேட்டால் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு வருவோம்னா அவர் கேட்கவே இல்லை. பட்னி கிடக்கிற மாதிரி தெரியல, ஆள் நன்னா இருக்கார், ஜம்முன்னு தொட்டி புட்டியாக இருக்கார். வேலைக்கு அம்பாள் சாப்பாடு கொடுக்குறா. அது யாருக்கும் அந்த ரகசியம் தெரியாது. நிஷ்டையில் அப்படியே திவ்ய தேஜஸாக இருக்கார், ஜம்முன்னு. இந்த பணத்தெல்லாம் எல்லோரும் எடுத்து போட்டார். எல்லோரும் எடுத்து முறை 3 பேர் பார்த்துக்கிட்டா. அவள் நினச்சிண்டா, அடாடா இந்த பணமெல்லாம் கோவிலுக்கு வந்தால் கோவிலில் நிறைய காரியங்கள் இருந்துகிட்டே இருக்குல்ல. எந்த சன்னிதானமும் பார்த்தேன்னா இப்போ சன்னிதானம் கட்டியாச்சு, பாதுகாப்பு மண்டபம் ஆயிடுத்துன்னு சொல்ல முடியுமா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிருக்கலாம், மெயின்டெனன்ஸ் ஷுட் பி டன். தர்ம காரியங்கள் நடக்கணும். அதுக்கு மாதம் லட்சக்கணக்கில் பணம் செலவழிஞ்சுட்டு இருக்கு. இங்கேயே லட்சக்கணக்கில் செலவழிஞ்சுட்டு இருக்கு. செலவழியணும். எப்படி வரும் அவருக்கு தெரியும், என்ன பண்ணணும் அவருக்கு தெரியும். அப்படி நடந்து கொடுத்தோன்னா தர்ம காரியங்கள் நடக்கணும். வெறும் ஒரு கோவில்னு திறந்து வச்சுட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. சத்காரியங்கள் தர்ம காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கணும். அதில் அப்போ தான் பகவத் சாநித்தியம் இருக்கும், பகவத் பிரீத்தி உண்டாகும். தர்ம காரியங்கள்லாம் பண்ணணுமே. நமக்கு இவ்வளோ பெரிய சிதம்பரம் கோவிலை கவனிச்சுக்கிறதுக்கு நிறைய திரவியம் தேவைப்படுறது. அவளாக கோவிலில் கொண்டு போடுறவா இருக்கா. ஆனாலும் இங்கே கொண்டு இவர் எதுக்கு கொட்டுறால, நம்மளா அது பார்த்துட்டு இருக்கோம். தினம் நம்ம எடுத்துக்கப்படாது. ஒரு சாது எதிர்க்க அவர் அவளுக்கு தெரியாமல் எடுத்துக்கப்படாதுன்னு பார்த்தா எல்லா மக்களையும் வாரின்னு முகம்னு விட்டார். இப்படி அவளுக்கு ஒரே வருத்தம். அப்புறம் மெதுவாக அவர்கிட்ட வந்தா, நிஷ்டையில் இருக்காள, என்ன சமாச்சாரம்? ஆமாம், சௌக்கியமாக இருக்கா? குருநாதன் கிருப்பை, நடராஜ சிவகாமி கிருப்பை, சௌக்கியமாக இருக்கேன். இந்த மாதிரி கொண்டு கொட்டுறாள், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, இது ஏன் எடுத்து கொடுக்குறான்னு தெரியல.
ஒரு பக்தருடைய அனுபவம் ஒன்றும் கேட்க கிடச்சிது எனக்கு. திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் சுவாமியுடைய பக்தர் சொல்லியிருக்கார். பெரியசாமி தூரன்னு ஒரு பெரிய தமிழ் அறிஞர் இருந்தார். அவர் ஒரு தினம் ஒரு ஜிப்பாவும் வேஷ்டியும் வாங்கி கொடுத்துருந்தாராம். அதை உடுத்தின்னு இருக்கார் யோகி. உத்தரவு அன்பாக கொடுத்தா அதை உடுத்திப்பா இல்லையா, அவள் சந்தோஷப்படுவான். எவ்வளோ நாளாக அவர் கொடுத்துட்டு போய் 1 மாதம் ஆச்சு. 1 மாதம் முடிச்சுட்டு இருக்கார். அது அழுக்கேறி கன்றாவி ஆகிடுது. அது கைட்டவும் மாட்டேங்கிறார். நோ தூரன் ஹஸ் கிவன் திஸ் அப்படிங்கிறார். ஒரு பக்தர் பார்த்தார். அவர் பெரிய பணக்காரராக இருந்து வியாபாரம் நொடிச்சு போய் நடு ரோடுக்கு வந்துவிட்டாராம் அந்த பக்தர். ஆனாலும் யோகியை கும்பிட்றத நிறுத்தவும் இல்லை. அவர்கிட்ட நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு பணம் கொடுங்க, காசு கொடுங்கன்னு கேட்கவும் இல்லை. மகான்களை கும்பிடுறது பக்தி ஞானம் வர்றதுக்கே தவிர இதெல்லாம் இல்லைங்கிற எண்ணம் உள்ளவர். அவர் வந்திருக்கார். சாமி, இப்படி ஒரு அழுக்கு சட்டை அழுக்கு வேட்டி போட்டுன்னு இருக்கியே சாமி, நான் நல்ல வேட்டி சட்டை வாங்கி தரேன் சாமி, நீ போட்டுக்கோ சாமி. நோ 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 திஸ் இஸ் இனஃப் ஃபார் திஸ் பெக்கர், எனக்கு இது போருங்கிறாரு. இல்லை நான் வாங்கிட்டு வருவேன், நீ போட்டுன்னு தான் ஆகணும்னு சொல்லிவிட்டு, இவர்கிட்ட காசு இல்லை, பொண்டாட்டி நீ தான் பணம் வச்சுருக்கியா, வச்சுருக்கேன் கொடு, கடைக்கு போய் ஒரு சட்டையும் வேட்டியும் வாங்கினது, இது நீ போட்டுக்கோ. அவர் சொன்னார், நீ ரொம்ப ஆசைப்பட்டு சொல்கிறேன், இந்த சட்டை மாதிரியே அந்த சட்டையை போட்டு இந்த வேட்டி மேலே இந்த வேட்டி கட்ட இதை கட்டவே மாட்டேன்னாரான். சரி, வேறு வழி இல்லை, போட்டுவிட்டார். இப்போ இவருக்கு ஏதாவது பண்ணணும்னு யோகிக்கு தோன்றுறது. பக்கத்தில் இந்த சம்பவத்தை சொன்ன பக்தர்கிட்ட யோகி சொல்கிறார். அவருக்கு பார்த்த சாரதின்னு பேர் அந்த பக்தருக்கு. அவர்கிட்ட உள்ளுக்குள்ளே இந்த தேரடி தெரு வீட்டில் இருந்தார். இப்போ கோவில் ஒட்டினாப்பில் உள்ளுக்குள்ளே போ, அந்த ரூமில் சைடில் ஒரு கதவு இருக்குது, திறந்து உள்ள ஒரு ரூம் இருக்குது, போயிட்டு வா. அங்கே ஒரு ஷாக்கு மூட்டை இருக்கும், அதை எடுத்துன்னு வான்னு. இவர் உள்ளே போகிறார். ஒரே குப்பமயமாக இருக்குது, என்னென்னமோ சாமான்கள். யார் அங்கே போயிருக்கா, யார் இருக்கா க்ளீன் பண்ணுறது? பார்த்தா அப்படியே ஒரு மூட்டை இருந்தது. கேஷுவலாக எடுக்க போனால் நகத்த முடியல, செம வெயிட்டு. கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்தார். என்ன இருக்குன்னு தெரியலையே அதில் அப்படின்னு கொண்டு இங்கே வச்சுட்டார். வச்ச உடனே யோகி அந்த வேஷ்டி கொடுத்த பக்தர்கிட்ட சொல்கிறார், இதில் நிறைய குப்பை எல்லாம் இருக்குது, இந்த பிச்சைக்காரனுக்கு இதெல்லாம் வேண்டாம், இதை கிளியர் பண்ணுறியா, அவனுக்கு வேணும் எடுத்துக்கோ அப்படிங்கிறார். அவர் நிறைய பழைய நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருப்பார். அவர் ஹேபிட் உண்டு அவருக்கு. ஏன் சாமி நீ குப்பைங்கிறது எனக்கு கொடுக்குறேங்கிற, எனக்கு வேண்டாம் உனக்கு வேணா வச்சுக்கோங்கிற. திறந்து பார்த்தா அவ்வளவு ரூபா நோட்டு. யார் யாரோ கொடுத்த காணிக்கை எப்போ கொடுத்தாலோ அதில் போட்டு வச்சுருக்கு. யாரை வச்சு கட்டினாரோ தெரியாது. இது குப்பை, எனக்கு தேவையில்லை, நீ எடுத்துன்னு போங்கிறார். இப்போ அந்த பக்தரோட கட்டத்துக்கு இதை எடுத்துன்னு போனால் அவருக்கு ரொம்ப சௌக்கியமாகிடும். அவர் புத்திசாலி. சாமி, என்னை ஏமாற்ற பார்க்குறியே, நீ குப்பைங்கிற, உனக்கு வேணாங்கிறது நீ எனக்கு கொடுக்குறியே, எனக்கு அனுகிரகம் பண்ணு சாமி, உன்னுடைய ஆனந்த நிலை எனக்கு வேணும் சாமி, எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் சாமிட்டாராக. எப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இல்லையா? அது மாதிரி ஒரு ஆட்கொல்லின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்கிறார். அவள் வருத்தப்படுறா. கோவிலுக்குள்ளே இருங்கோனே, கோவிலுக்குள்ளே இருந்தார்னா இதே மாதிரி ஜனங்கள் பணம் கொடுப்பா. இப்போ எப்போ இவருக்கு வேண்டாம்னு தெரிஞ்சு போயிடுத்தோ, இனிமேல் நம்ம அதை எடுத்து போய் நல்ல காரியங்கள் பண்ணலாமே நீ நினைக்கிறா. என்ன இங்கே இருக்க சொன்னது யார்? சபாநாயகர். அவர் உத்தரவு இல்லாமல் நான் அந்த இடத்த விட்டு நகர மாட்டேன், நீங்கள் கூப்பிட்டாலாம் வர முடியாது அப்படின்னு விட்டார். இப்போ இவா போய் பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டாலாம். பகவான் பண்ண லீலை என்னங்கிறது அடுத்த சத்சங்கத்தில் பார்க்கலாம். பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சரித்திரத்தில் விளையாடினதுக்கு கொஞ்சமும் குறைச்சல் இல்லாமல் இவரோட சுவாமி விளையாடியிருக்கார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யார்? இவரே தான். இவர் தன்னுடைய பனி பாறையில் பிம்பத்தை பார்த்து தன்னை வானு கூப்பிட்டு இவர்கிட்டேருந்து வந்த ஸ்வரூபமே அவரோடைய அவர் விளையாடினது. இவர் யார்? குருவே தெய்வம்னு நினச்சிட்டு இருக்கிறவர். இவளோட சுவாமி எப்படி விளையாடினாருங்கிற லீலை அடுத்த பௌர்ணமி சத்சங்கத்தில் பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். நம பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ். ஞானானந்தா சத்குரு ஞானானந்தா.